தொக்குனா இதுதான் தொக்குன்னு சாப்பிட்ட எல்லாரும் பாராட்டுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். என்னன்னா முருங்கைக்கீரை தொக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 கட்டு முருங்கைக்கீரையை ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். அதை இப்போ ஒரு குக்கரில் போட்டுட்டு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அதையும் சேர்த்து கீரை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 8லேருந்து 10 விசில் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். தாராளமாக விசில் வரட்டும். நல்லா குழஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி மட்டும் கம்மியாக வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிக்கும். இப்போ ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம், வெந்தயம், 6-7 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றி இறக்கி போட்டுக்கோங்க. கை நிறைய பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி பாதி வெந்து வந்த ஸ்டேஜில் தொக்குக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற முருங்கைக்கீரை துவரம்பருப்பு அதையும் இது கூட போட்டு நல்லா அந்த மசாலா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலாவோட கீரை நல்லா மிக்ஸ் ஆனதும் தொக்குக்கு தேவையான புளி அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தொக்குன்றது ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற ஐட்டம். அதெல்லாம் வந்துட்டு ஆற வச்சு அரைச்சோம் அப்படின்னா நல்லாவே தாங்கும். சூடாக அரைச்சிட்டோம்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாமா? ஒரு கடாயில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகை போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு அதையும் போட்டு உளுந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் 4 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை தொக்கு பேஸ்ட் அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டீங்க அப்படின்னா எண்ணெயும் முருங்கைக்கீரை தொக்கும் ஒன்று சேர்ந்து நல்லா சூப்பராக வரும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிளறி கொஞ்சம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து அல்வா பதத்துக்கு திரண்டு வரும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தொக்கோட மேலே கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த பக்கமே வராதிங்க. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்களேன், அந்த தொக்கோட கலர் மாதிரி அந்த எண்ணெய்லாம் தொக்குல நல்லா அப்சர்வ் ஆகி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். 2 நாளைக்கு குழம்பே வைக்க தேவையில்ல. இதை வச்சே ஓட்டிடலாம். வேலையும் மிச்சம் ப்ளஸ் ஹெல்த்தியும் கூட. இதை கீரை சாப்பிடாதவங்களுக்கு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்படி இந்த கீரையெல்லாம் யூஸ் பண்ணுவேன் தெரியுமா? இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். அதையும் போக ஆம்லேட் போடும்போது இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஆம்லேட் போட்டுப்பேன். இல்லைன்னா இதையும் போட்டு அப்படியே முட்டை பொடி மாசு மாதிரி பண்ணிப்பேன். ஸோ நம்மளால எந்தெந்த ஃபுட்டுலலாம் இதை ஆட் பண்ணி சாப்பிட முடியுமோ எல்லாத்தையும் கூட நான் ஆட் பண்ணி சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.